வெல்கம் டு டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு எப்படி சிக்கன் கேக் செய்யலான்னு பார்ப்போம். சிக்கன் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்டியும் கூட. நம்ம எப்போவுமே சிக்கனில் கிரேவி குழம்புலாம் நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பேன் வச்சுப்போம். அதில் நான் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் இஞ்சிக்கு 2 ஸ்பூன் பூண்டு நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு. ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வதக்கணும். நமக்கு பூண்டும் இஞ்சியும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக ஒரு 2 கருவேப்பிலை கிள்ளி நான் அதில் போடுறேன். சரிங்களா? அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 1 கிலோ சிக்கனில் தான் நான் கேக் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நான் 3 ஆனியன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 3 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கின பிறகு அந்த 3 ஆனியனையும் இதில் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னோடனே நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். நான் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். அப்போ ஏன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணணும். சரிங்களா? கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இது 4ம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா? இந்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம். ஓகேங்களா? நம்ம இதில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கும்போது வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை மஞ்சத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ சிக்கன் என்ன பண்ணியிருக்கேன்னா பொரிச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அரிசி மாவு முட்டைலாம் சேர்த்து பரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. அப்படி போன்லெஸ் சிக்கன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மல் சிக்கனே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சிட்டு நம்ம போன்ஸ்லாம் இல்லாமல் வெறும் இந்த செதை மட்டும் இருக்கும்ல, ஃப்ளஷ் மட்டும் பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரித்து ஒரு பிளேட்டில் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி சுற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நைஸாக ஆகிடும். ஓகேங்களா? ஒரு மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கு பீஸ் பீஸாக வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பேனில் வச்சுருக்கோம்ல மசாலா, அது கூட இதை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த வெங்காயம் கரம் மசாலாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூடவே இதை நம்ம பிரித்து வச்சு அரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டோம் அப்படின்னா இதுலேயும் இந்த கரம் மசாலா வாசனை ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? தனித்தனியாக இல்லாமல் அந்த வெங்காயம் அந்த மசாலா கூட சேர்ந்து சிக்கன் பீசஸும் ஒரு டேஸ்டியாக ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நமக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கேக் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். 6 முட்டை 7 முட்டை கூட நம்ம எவ்வளோ அதிகமாக வேணாலும் எக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ 5 முட்டை உடச்சி மிக்சிக்குள்ளே ஊற்றிக்கிறேன். சரிங்களா? மிக்சி ஜாரில் நான் அந்த 5 முட்டையை ஊற்றிட்டு அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக பால், காய்ச்சாத பால் ஓகே தான். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு 1/2 பவுல் ஊற்றுங்க. சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக பால் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு செய்ய தெரியும். கடாயில் ஒரு 5 சில்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரத்துக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூள் உப்பு கொஞ்சமாக, ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் அந்த மசாலாவில். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள் இதில். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி சுற்றி விட்டுருங்க மிக்சியில். சுற்றிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ உப்பு
மிளகுத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, பவுலில் ஊற்றிட்டு நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஆட் பண்ணுங்க. நமக்கு வந்து கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும் இல்லைங்களா, அதனால இதில் வந்து நான் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஓகேங்களா இது கூட அரை கப் வந்து நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, மைதா வந்து நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து கேக்குன்றதுனால நமக்கு நல்ல கலரில் பஃபியாக வரணுன்றதுக்காக நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணாமே நம்ம செய்யலாம். சரிங்களா, அப்போவே சூப்பராக தான் வரும். ஓகேங்களா, நான் இப்போ 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த க்ளம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆயிலும் அந்த மாவும் வந்து நல்லா கட்டி கட்டியாக அந்த மாவு இருக்கக்கூடாது, மைதா மாவு. சரிங்களா, அதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளோர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அடித்து விட்டுக்கோங்க. சரிங்களா, நல்லா அடித்து கலரி விட்ட பிறகு இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சிக்கன் வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு. ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்லா ஈவனாக வந்து இந்த முட்டை வந்து எல்லா இடத்துலையும் அந்த சிக்கன் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்மாஷ் நல்லா இதுவாகிட்டு கலரி விடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் ஆன பிறகு நான் வந்து ஸ்டவ்வில் வந்து தோசை தவா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே தான் வந்து நம்ம செய்ய போகிற ஒரு பேனை வந்து வைக்கணும். சரிங்களா, அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நல்லா கீ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, தடவி விட்டுருங்க. அப்புறமா நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா முட்டை கூட அந்த மசாலாலாம், அதை வந்து இப்போ ஆட் பண்ணலாம். சரிங்களா, ஆட் பண்ணிவிட்டு கீ வந்து எதுக்காக தடவுறேன் அப்படின்னா நமக்கு அப்போ தான் வந்து ரவுண்டாக வந்து நம்ம கடைசியில் வந்து எடுக்க முடியும், இல்லைன்னா அடியில் வந்து ஒட்டிக்கும். சரிங்களா, ஸோ அதுக்காக கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஞாபகமாக அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மிக்ஸை வந்து ஊற்றுங்க. சரியா, இப்போ வந்து இது ஊற்றின பிறகு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஈவனாக மேலே ரவுண்டாக ஆக்கி விடுங்க. சரிங்களா, நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா லிட்டு போட்டு மூடிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஆகிடும். உங்களுக்கு நம்ம செஞ்சிடலாம். 20 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் கொரியாண்டர்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு லிட்டு போட்டு மூடி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அது வந்து வேகும். 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் அதை அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணாமல் விட்டால் தான் நமக்கு வந்து நல்லா வெந்து வரும். சரிங்களா, இப்போ எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் லிட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக நல்லா குக்காக இருக்குது. உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு டச் பண்ணி பாருங்கள். பேக்கில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. ஸோ ஒட்டலை அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு, சிக்கன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நல்லா ஷார்ப்பான ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஓரம்லாம் எடுத்து விடுங்க. ஓகேங்களா, எடுத்து விட்டுட்டா போதும். கீழே அடிபாகம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகிருக்காது. ஏன்னா வந்து நம்ம வந்து நெய் தடவி இருக்கும். மேலே ஒரு பேன் இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே கவுத்து போட்டிங்க அப்படின்னா திரும்பி விழுந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஃப்ளேம் பற்ற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வைப்போம். நான் எதுக்காக இப்போ வைக்கிறேன் அப்படின்னா திரும்பவும் குக் ஆகலை அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. எனக்கு இந்த பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு, அந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அந்த பக்கமும் வந்து இதே மாதிரி ப்ரௌனாக வந்து வெந்து வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து வைக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இதை எடுத்து வச்சு கட் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சாஃப்டாக எனக்கு நைஃப் உள்ளே போகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நமக்கு வந்து நைஃப்பில் வந்து எதுவுமே வந்து ஸ்டிக் ஆகாமல் க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பிறகு நம்ம வந்து பயங்கர சூடாக இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். பீஸ் போட்டுட்டு இது வந்து சர்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் டின்னராகவே இது ஆகிடும், வயிறு ஃபுல்லாகிடும். நம்ம ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, என்னால் எடுக்க முடியல. ஆக்சுவலாக இதை வந்து எடுக்கவே முடியல, கை சுடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து வெந்திருக்கு. நம்ம எக்கு சிக்கன் பீஸில் நல்லா வெந்து வந்திருக்கு, ஹெல்தியும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். Thanks for watching my dear friends. If you like my channel, please subscribe.